நிறைய பேர் வந்து வெள்ளை தூதுவளை கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நம்ம கிட்ட வந்து ஒரு 8, 9 பிளான்ட் இருக்கு. ஆனா அது வந்து வெள்ளை தூதுவளை தானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட். அதனால தான் யாருக்கும் குடுக்காம இருக்கேன். பூ வச்சிருச்சு அப்படின்னா, அது வெள்ளை தூதுவளையா இருந்தா கன்ஃபார்மா வாங்கிக்கலாம். அதனால தான் நெறைய பேர் கேட்கும்போது, வெள்ளை தூதுவளை வந்து இப்போதைக்கு இல்ல அப்படின்னு சொல்லி வச்சிருக்கேன். அப்புறம் வெள்ளை தூதுவளையோட விதைகள் கேட்குறீங்க. அது வந்து இப்போதைக்கு கம்மியா தான் இருக்கு. ஒரு 6 பேத்துக்கு குடுக்குற அளவுக்கு தான் வெள்ளை தூதுவளையோட விதைகள் இருக்கு. கட்டிங்ஸ் வந்து இந்த டைம்ல வாங்க வேண்டாம். கட்டிங்ஸ் இந்த டைம்ல வாங்குனீங்க அப்படின்னா, சில பேருக்கு நல்லா வளரும். சில பேருக்கு வந்து அது காஞ்சு போயிரும். ஏன்னா இது வெயில் காலம். நம்ம எந்த அளவுக்கு பாதுகாப்பா வச்சிருக்கோம் அப்படின்னா, அதுக்கு தகுந்த மாரி தான் வளரும். சரிங்களா? அதனால தான் கட்டிங்ஸும் யாருக்கும் அனுப்பாம இருக்கேன். ஒரு வேளை பரவாயில்லைங்க, நான் வாங்கி வச்சு எனக்கு வளரும் அப்படின்னு நெனச்சா மட்டும் கட்டிங்ஸ் வாங்கிக்கங்க. அப்படி இல்லைன்னா வெயிட் பண்ணி விதையாவோ, இல்ல செடியாவோ வாங்கிக்கங்க. சரிங்களா? கத்திரி ப்ளூ கலர் தூதுவளைய விட, வெள்ளை தூதுவளையில கொஞ்சம் மருத்துவ பயன்கள் வந்து அதிகமா இருக்கும். இது வந்து ஒரு அரிய வகை மாதிரி தான் இருந்துச்சு. இப்ப ஒரு 6, 7 மாசமா நெறைய பக்கம் நெறைய பேர்ட்ட இப்ப கெடைக்குது. ஏன்னா முன்னாடிலாம் வந்து இது ரொம்ப ரேரா தான் இருந்துச்சு. அதே மாதிரி வாங்குறவங்களும் மத்தவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ரொம்ப ரேரா இருக்க பிளான்ட் வந்து எல்லா இடத்துலயும் ஸ்ப்ரெட் ஆகணும். அதுதான். இப்ப நம்ம கிட்ட வந்து செடி வந்து ரொம்ப குறைவா தான் இருக்கு. வேணுன்றவங்க வாங்கிக்கங்க. இனி வேணுன்றவங்களுக்கு நான் கட்டிங்ஸ் போட்டு வைக்கிறேன். வெயில் காலத்துல எப்படி வரும்னு தெரியல. வந்ததுக்கு அப்புறம் தர்றேன்.